தேதி வந்து பார்த்தீங்கன்னா 11th ஆஃப் ஜூலை. இப்போ டைம் வந்து 9:28 ஆகுது. இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டாடல் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டாடல் இருக்குது. ஓகேவா, இங்கே ஃபர்தராக இது பிரேக் அவுட் ஆனால் கீழே வந்து சப்போர்ட்டும் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுனு, ஆனாலும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கா மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. அப்பர் சைடில் வந்து இது செல்லிங் ப்ரெஷர் இருக்கானா? ஆமாம் இருக்குது. இந்த இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலே போக போக இது வந்து ஏறும். ஓகே, அதனால் வந்து இந்த இடம் 25,365 வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். டவுன் சைட்லேயும் ஆனால் சப்போர்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு நியூட்ரல் வந்து பொசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனு இந்த இடத்துல இருக்குது. எனக்கு என்னென்னா ஃபால் ஆகுனா வந்து தெரியும், அப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நியூட்ரல் பொசிஷன் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு என்னென்னா நியூட்ரல்னால் நம்ம வந்து நம்ம இதிலே போயிடலாம், ஸ்ட்ராட்டஜி அனலைசர்லேயே. இப்போ நம்ம என்ன ட்ரேட் எடுக்க போகிறோம்னா நிஃப்டியில் தான் எடுக்க போகிறோம். என்னன்னா நியூட்ரல் பொசிஷன் தான் வந்து எடுக்க போகிறோமே. நியூட்ரல் பொசிஷன் வந்து எது எடுக்க போகிறோன்னா, இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, ஃபர்தராக வந்து கீழே ஃபால் ஆகினாலும் மேலே தான் வந்து போகுமே. அதனால் வந்து நம்ம வந்து அயன் கான்ட்ரை வந்து எடுத்துப்போம். அயன் கான்ட்ரில் வந்து எவ்வளோ நம்மளால் எடுக்க முடியுமா? 2 lakhs தான் நம்ம கேபிட்டலில். அதனால் வந்து நம்ம வந்து 2 பொசிஷன் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, அதனால் இந்த 2 பொசிஷன் தான் வந்து நம்ம வந்து ட்ரேடை வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கிட்டோன்னா எடுத்த உடனே இங்கே வந்து பார்க்க முடியாது, ஃபால் ஆகுதுல்ல, முதல்ல ஃபால் ஆகி திருப்பி ரெக்கவர் ஆகும். அப்போனா வந்து பேரிஷ் ட்ரேட்லாம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துடணும். இது என்ன போட்டிருக்கு, காலை வந்து பை பண்ண சொல்லியிருக்கு, இது காலை வந்து செல் பண்ண சொல்லியிருக்கு, புட்டை வந்து என்ன சொல்லியிருக்கு, பை பண்ண சொல்லியிருக்கு. ஓகேவா, இதை வந்து முதல்ல வந்து பண்ணுறோம். அப்புறம்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புட்டை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். இது வந்து நல்லா மாடிஃபை பண்ணி மார்க்கெட்டில் போட்டு பண்ணிப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பை பண்ணிப்போம், இதுவும் வந்து மார்க்கெட்டில் போட்டு பை பண்ணிப்போம். அதே மாதிரி இதை வந்து செல் பண்ணிப்போம், எங்கன்னா மார்க்கெட்டில் போட்டு செல் பண்ணிப்போம். ஓகேவா, இப்போ நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆனதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இதான் நம்ம ட்ரேடு. நம்ம ட்ரேடு வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதுன்னு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து 11:25 ஆகுது. ஓகேவா, என்னன்னா இப்போ வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுக்கு லாஸ் வந்து இங்கே 960 வந்து வந்திருக்கு. ஏன் இந்த 960 வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா, மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த S1லேருந்து கண்டினியூவாக டிராஸ்டிக்காக வந்து விழுந்துட்டுருக்கு, எங்கேயுமே சப்போர்ட் கிடைக்கல. ஓகே, இதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்கடா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா இந்த இடத்துல இருக்குது. இங்கேனா 25,136 இருக்குது. ஓகேவா, அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்சல் ட்ரேடு கூட எடுக்கலாம். ஓகேவா, ஆனால் நம்ம வந்து என்னென்னா ஒரு இந்த ட்ரேடில் வந்து நம்ம எதுவுமே கையே வைக்கக்கூடாது. கையே வைக்காமல் கடைசியாக வந்து நம்மளுக்கு என்ன வந்து இது இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ரீமியம் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. பார்ப்போம். இங்கே பார்த்திங்களா சப்போர்ட் எங்கே இருக்குன்னா காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லவே இல்லை. இங்கே அதோட 24,999, அதாவது 25,000 தான் இருக்குது. இதெல்லாம் அந்தளவுக்கு வந்து பெருசாக இல்லை. அப்போ அப்போனா வந்து 25,000க்கு வந்து வர்றதுக்கு நிறைய வந்து ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சரி, நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணோன்னா இன்றைக்கி ஒன்று நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டு இல்லை லாஸ் 1%க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும், லாஸ் இருந்தாலும். ஓகேவா, நம்மளோட கேபிட்டல் என்னென்னா 1 lakh வந்து 1,68,000. அப்போனா இதுக்கு வந்து 3,000 வந்து லாஸ் வந்துச்சுன்னா 2% நம்ம லாஸை வந்து புக் பண்ணணும். இப்போ வந்து 1,100 தான் வந்திருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். 12:07 என்னென்னா இங்கே நம்ம பொசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷன் வந்து நம்ம இந்த இடத்துல சப்போர்ட்டு சொல்லியிருந்தோம் 25,135. அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 800 rupees லாஸில் இருக்குது. இப்போ வந்து 960 rupees வந்து லாஸில் இருக்குது. ஓகேவா, பார்ப்போம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். லாஸ் வந்து நம்மளுக்கு வந்து 2% போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம், இல்லை பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். 124 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டு மாதிரி தெரியுது, ஆனால் இது சப்போர்ட்டு கிடையாது. ஓகேவா, இது எங்கன்னா வந்து 25,000 வந்து முடியறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக காலையில் வந்து 11 o'clock வந்து இங்கே நல்ல ஒரு கன்சல்டேஷனாக இருக்குது. கன்சல்டேஷன் ஆகி இங்கேருந்து ரெக்கவரி ஆகணும். ரெக்கவரி ஆகிறதுக்கு எங்கே ஸ்கோப்புமே தெரில. ஏன்னா ஃபுல்லாக கால் பில்டப் வந்து ஃபுல்லாக இருக்குது.
கீழே வந்து சப்போர்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 25,000 தான். இப்போ நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பொசிஷன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 700 பாயிண்ட்ஸ் 713 பாயிண்ட்ஸ் வந்து 713 ருபீஸ் வந்து நம்மளுக்கு லாஸில் இருக்குது. நம்ம 2 லேக்ஸ்க்கு என்னென்னா நம்மளுக்கு இன்னும் வந்து 2% நம்மளோட வந்து டாலரன்ஸை வந்து தாண்டலை. ஓகேவா? அதனால் வந்து நம்ம பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் 25,105. ஆனால் 25,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு புட் பில்டப்பும் இங்கே இல்லை. அதனால் வந்து 25,000 வரைக்கும் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 125க்கு மார்க்கெட்டை நான் பார்த்து அனலைஸ் பண்ணது. ஆனால் இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் என்ன எப்படி தோணுன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும்னு சொல்லி தோணும். அதனால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இன்னசென்ட் வந்து புல்லிஷ் ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க இந்த இடத்துல 11 o'clockலேருந்து இவ்வளோ நேரம் இந்த ட்ராப்பில். 3:11 ஆக்சுவலாக இது மேலே போகிறதுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்லை. இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 120 வந்து லாஸில் இருக்குது. அதனால் வந்து இந்த ட்ரேட்லேருந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிப்போம். ஓகேவா? இதெல்லாம் லிமிட்லேருந்து மார்க்கெட்டில் போட்டு எல்லாத்தையும் வந்து ப்ரைஸ் அட் மார்க்கெட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ போயிட்டு நம்ம பொசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். பண்ணனால நம்மளுக்கு 120 பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணனால 300 வந்து இன்னையோட லாஸ். ஓகே, இது டே வந்து 2. இது ஆக்சுவலாக 60 டேஸ் சேலஞ்சில் 60 டேஸ்க்கு வந்து குமுலேட்டிவாக வந்து ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு பார்ப்போம்.